உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம 12 ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த அக்டோபர் மாதத்துடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல அக்டோபர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஐப்பசியும் வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். ஐப்பசி அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தீபாவளி. அந்த தீபாவளி திருநாள் எல்லாருக்குமான பண்டிகையாக கண்டிப்பாக இருக்குது. அப்போ அந்த தீபாவளியை எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு நம்ம 12 ராசி என்பதுக்கு பலன்களை பார்ப்போம். அதேமாதிரி தீபாவளி வழிபாடு பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். தீபாவளி அன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் 6 மணிக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளித்து இனிப்பு மற்றும் புத்தாடைகள் அணிந்து தீபாவளி கொண்டாடுவது நல்லது. தீபங்களை நிறைய ஏற்றி பட்டாசுகளை வெடித்து கொண்டாடுவது மிக சிறப்பு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரனுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இனிப்பு சம்பந்தமான விஷயத்துலையும் அந்த புத்தாடைகளையும் கண்டிப்பாக உண்டு. அப்போ தீபாவளி அன்னைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி நீங்கள் குளிக்கும்போது உங்களுடைய கர்மா கழியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ள பொருள். அதை தேய்த்து குளிக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய தோஷங்கள் குறைந்து அந்த புத்தாடைகள் அணையும் போது கண்டிப்பாக வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சிகரமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடுறோம். அன்றைக்கி கொண்டாடினீங்க அப்படின்னா நிறைய மன ரீதியான உடல் ரீதியான பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு அடுத்த நாள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அன்றைக்கி நீங்கள் மகாலட்சுமியை ஒரு 108 தடவை ஒரு நைவேத்தியம் பண்ணி ஒரு 108 மந்திரங்களை சொல்வது சிறப்பு. மந்திரங்கள் சொல்ல தெரியல அப்படின்னா மகாலட்சுமியை நமக அப்படின்னு மந்திரங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது உங்களுக்கு எண்ணற்ற வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அதிகப்படியான பொருளாதார சேர்க்கையும் பொருளாதார பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு. அதை எல்லாருமே செய்யலாம். இப்போ 12 ராசி என்பவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்ற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக குரு அதிச்சாரம் பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இந்த அக்டோபர் மாதம். மற்ற கிரகங்களுடைய நகர்வும் இருக்குது. அப்போ அது என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். துலா ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். துலா ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திர அன்பர்கள். ரொம்ப நேர்மையாக நியாயமாக வாழ்க்கையை வாழணும், மற்றவங்களுக்கு உதவிகள் செய்யணும், யாருக்காகவும் எதுக்காகவும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு வாழக்கூடியவர்கள் இந்த துலா ராசி அன்பர்கள். துலா ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இருக்கார். 10ஆம் இடத்துல குரு அதிச்சாரம் பெறுறார். அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தொழிலில் எண்ணற்ற மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது. தொழிலே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் வரும். தொழிலில் வளர்ச்சிகள் இல்லை, அதுக்கு பணம் தேவை இருக்குது, பணம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய மாதம். ஏதாவது ஒரு வகையில் பணம் நிறைய சோர்ஸஸில் ஒரு பேங்க்ல லோனாவோ இல்லை குடும்பத்தில் உள்ளவர்கள் உதவிகள் மூலமாக உள்ள நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் வரும். அதன் மூலமாக தொழிலை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள மாதமாக இருக்க போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா தொழிலில் புதிய விஷயங்கள் ஏதாவது புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம், புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், அதேமாதிரி புதுசாக ஏதாவது பிரான்ச் போடலாம், புதுசாக நம்ம வந்து ப்ராடக்ட் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு, புதுசாக ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்க போகுது. அதே மாதிரி பட்டங்கள் பதவிகள் கிடைப்பதற்கான மாதம். பார்த்திங்கன்னா வேலையில் இருக்கீங்க, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு, ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு மாதமாக இருக்கும். அரசு சார்ந்த வேலைகள் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள மாதம். அதே போல் பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க, அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், அதே போல் டோஃபெல், ஜிஆர்இ, அதே போல் சிஏ எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அந்த தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம்.
வேலையே இல்லை சார், நான் என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன், குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல, லோன் கட்ட முடியாமல் மாட்டிட்டு உட்காந்துருக்கேன், நல்ல வேலை பார்த்தேன், திடீர்னு வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க, திடீர்னு வேலை போயிடுச்சு, நான் ரொம்ப நேர்மையாக இருக்கனால என்னை ஏமாத்துறாங்க, அதனால் நான் சண்டை போட்டேன், அதனால் வேலை போயிடுச்சுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு இடத்துல வேலை கிடைக்கும். கவலைப்படாதீங்க. வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலை மாற்றம் உறுதியாக உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். குடும்பத்தில் சந்தோஷங்கள் இருக்கும். நிறைய பேருக்கு குடும்பத்தில் பிரச்சனைகளை கடந்த காலகட்டத்தில் நிறைய சந்திச்சிட்டிங்க. குடும்பத்தில் ஒரே சண்டை, கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்தில் அம்மா அப்பா கூட பிறந்தவங்களால ஒரு ஏமாற்றம் எல்லாத்தையும் சந்தித்தவர்கள் இந்த துலா ராசி என்பது. அதுவும் லாஸ்ட்டு 3 இயர்ஸில் அவங்களால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க. அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு நேரம். அவங்க உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய நேரம். சார் உதவி செய்யலாம் கூட பரவாயில்ல, என்னை டார்ச்சர் பண்ணாமல் இருந்தால் போதும்னு நினச்சாங்கன்னா அவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நேரம். பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இடம், வண்டி, வீடு, வாகனம் வாங்குவதற்கான ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சிகள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இடம் வாங்கலாம், ஒரு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை சார் இருக்கிற வீடை விற்றா போதும்னு நினச்சிட்ருக்கேன், அதுக்கு முடியாமல் உட்காந்துட்ருக்கேன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் இடம் விற்கும், வீடு விற்கும், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும். என் பையனை படிக்க வைக்கணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, கடனை தீர்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் தீரக்கூடிய நேரம். அது மட்டும் இல்லாமல் திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். பேசுனீங்கன்னா பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும். நீங்கள் தான் பேச மாட்டேறீங்க, அதான் ப்ராப்ளம். இல்லை உங்கள் மனைவியோ கணவரோ அவர் உங்ககிட்ட பேசுனா நம்ம பேசலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அவங்க உங்ககிட்ட பேசக்கூடிய நேரம். அதன் மூலமாக திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம். திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நேரம். மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய துளாராசி என்பவர்கள் இது மாதிரி நிறைய மிஸ் பண்ணியிருக்கீங்க. எல்லாம் பார்த்து ஓகேன்னு சொல்லி கடைசி நேரத்தில் வேறு ஏதாவது டக்குன்னு மாற்றிடுவீங்க முடிவை. அதனால் சில பேருக்கு இருக்கிறதும் போச்சுன்ற மாதிரி திருமண வாய்ப்புகள் தடைபட்டிருக்கும். அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் திருப்பி நடக்கக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். குழந்தை சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நேரம். 2ஆம் குழந்தைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு முயற்சி செய்யலாம். அதுமாதிரி காதலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். காதல் பண்ணுறீங்க, அதில் ஒரு சண்டை இருக்குது, ஒரு பிரேக்கப் இருக்குன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். அதே போல் காதல் வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன் சார், நான் நேர்மையாக இருந்து எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், எங்கள் அம்மா ஒத்துக்கலை, எங்கள் அப்பா ஒத்துக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய உணர்வுகளை ஒத்துக்கிட்டு அவங்க காதல் திருமணத்துக்கு ஓகேன்னு சொல்லக்கூடிய நேரம். கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், அவ்வளோதான் விஷயம். அது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு, வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான துறைகளில் வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதற்கான நேரம். வெளிநாட்டிலே இருக்கேன் சார், கொஞ்சம் பிரச்சனை போயிட்டுருக்கு, வேலையை விடுற மாதிரி இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக மாறிடுங்க. யோசிக்காதீங்க. வேலை போகிற மாதிரி இருக்குது, ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா மாறக்கூடிய நேரம். குரு அதிச்சாரம் பெற்றிருக்காருனால கண்டிப்பாக தைரியமாக மாறுங்க. உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறாரு. நீங்கள் அங்கே ப்ரெஷர் இருக்கிறது காரணமே என்னென்னா நீங்கள் வேலை மாறினா நல்லா இருக்குன்றக்காக தான். அது நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை அப்படியே சமாளிச்சிடணும்னு நினைக்கிறீங்க. அதனால தான் நிறைய பேர் கடைசியில் வேலையை போயிடுது. அந்த மாதிரி யாராக இருக்கீங்கன்னா வேலை மாற்றம் பண்ணிக்கோங்க. வேலை இல்லாமல் இருக்கேன் சார் அப்படின்னா வேலை கண்டிப்பாக கிடச்சிடும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சரிங்களா? ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கக்கூடிய நேரம். இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் 11ஆம் தேதி 12ஆம் தேதி ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனையில் ஈடுபடக்கூடாது. அதே போல் இந்த மாதம் நல்ல நாட்கள்னு சொல்லக்கூடிய 1ஆம் தேதி 2ஆம் தேதி மற்றும் 23ஆம் தேதி 4ஆம் தேதி சிறப்பான நாட்கள். அந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா பக்கத்தில் சிவன் கோவிலில் போய் முடிஞ்சால் டெய்லி அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஒரு 6 தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சிவ வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு செய்யும். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாப்புல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சில மாத பலன்கள் சொன்னால் நடக்கலை. அது காரணம் உங்களுடைய கர்ம வினைகள் ஏதோ அதிகமாக இருக்கிறதுனால தான் சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. அதே போல் தசாபுத்தி, சில பேருக்கு ராகு தசை மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துருக்கு, சனி தசை பாதிப்பை கொடுத்துருக்கு, சுக்கிர தசை நடந்துமே சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு கர்ம வினைகள் காரணமாக தான் கஷ்டப்படுறீங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி இருக்கும், அப்படி வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான
பிடிஎஃப்ல அதில் பலன்கள் வராது, வெறும் ஜாதகம் மட்டும்தான் எழுதியிருக்கோம். அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுக்குறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கர்ம வினைகளை சுட்டி காட்டக்கூடிய முக்கியமான பிரசன்ன வகுப்புகள், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனம், கோவில்களுக்கு எப்படி பார்க்கறது, எந்த தெய்வத்தை நிர்மாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசனங்கள், அது மட்டும் இல்லாமல் தாம்பூல பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது, வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம், ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.